ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தியா ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்யப்படுறேன்னா பருப்பு தோசை தாங்க செய்யப்படுறோம். இந்த தோசை செய்கிறது ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த தோசை எப்படி செய்து போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி தியா ஃபுட் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தியா ஃபுட்ஸில் போகிற ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரும். வாங்க இப்போ இந்த பருப்பு தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இந்த பருப்பு தோசை செய்கிறதுக்கு நான் துவரம் பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 5, அதே மாதிரி இஞ்சியும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த தோசை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எல்லா பொருட்களையுமே நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா எப்படி அரைச்சிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம தோசை மாவில் ஊற்றும் போது இது தனியாக தெரியக்கூடாது. அதனால தான் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது இட்லி மாவில் செய்யக்கூடாது. அதனால் நான் தோசை மாவு எடுத்துருக்கேன். நீங்களும் தோசை மாவு இருந்தால் அதுலேயே செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சரிசி தோசை மாவில் தான் அதிகமாக சேர்ப்போம். அதனால தான் இதில் செய்யணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதை இந்த மாவுலேயே ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா சோடா மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே சால்ட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி 3த்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஸ்டார்டிங்கில் மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதை ஊற்றுனதுக்கப்புறமா தோசை ஊற்றுற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ எனக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தவா ஹீட் ஆகிட்டுருக்கு, தோசை தவா. இப்போ நம்ம மாவெடுத்து நல்லா மெலிசாக ஊற்றுங்க. நடுவுலேருந்து சுற்றிட்டே வாங்க. நல்லா மெலிசாக இருந்தால் தான் இந்த தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம் ஹையில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா கோல்டன் கலரில் வரும். அந்த டைமில் தான் நம்ம இதை திருப்பி போடணும். தோசை உள்ளே பாருங்கள், கோல்டன் கலரில் வந்துடுச்சு. தோசையை பார்க்கறதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பினதுக்கப்புறமா சிம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு தோசை ஊற்றும் போது நமக்கு மாவு ஊற்ற முடியாது. அதனால் இப்போ நமக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் தோசையில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு தோசைக்கு ஆயில் அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நல்லா ஆயில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தோசை நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. மசாலாலாம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, பருப்புலாம் அரைச்சி ஊற்றுறதுனால நல்ல வாசனையாக இருக்குது. இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயும் நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு சட்னி, சாம்பார் அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. வெறும் தோசை மட்டும் ஊற்றி நம்ம சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உப்பு, காரம்லாம் எல்லாமே இதிலே சேர்த்துருக்கோம். நான் இந்த தோசை செய்யும்போது இஞ்சியோ பூண்டை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பருப்பு தோசை செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு. இந்த பருப்பு தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.